வாகர்த்தாயிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 17ஆம் நாள் 30/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றப்படுகின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதே போல் குரு பகவான் சிவனாலயங்களிலே மூலஸ்தானத்தினுடைய தெற்கு பக்கமாக தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் குருமூர்த்தமாக அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நாம் பொதுவாக இந்த ஆலய வழிபாடுகள் செய்வதோடு நின்று விடாமல் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை நாம் கண்ணை இமை காப்பது போல காக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் உண்டு. இது ஒரு குடும்பத்திலே 4 அண்ணா 2 அக்கா தங்கச்சி இருந்தால் மூத்தவர் பார்க்கட்டுமன், இளையவர் பார்த்தால் என்ன, ஏன் நான் தான் பார்க்கணுமா என்று ஒருவர் சாட்டுகின்ற செயல்களை பார்க்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளாகத்தான் அவர்கள் ஒன்றாகத்தான் பார்த்தார்கள். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வசதிகள் வாய்ந்ததும் வாய்ப்புகள் கிடைத்ததும் உயர்வுகள் கிடைத்ததும் பதவிகள் கிடைத்ததும் அவரவர் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இப்போ ஒரு புதிய கலாச்சாரம், ஆங்காங்கு முதியோர் இல்லங்களை திறந்து விடுகிறார்கள், உடனே கொண்டு போய் அங்கே விட்டு இருக்கின்றார்கள். நாம் குழந்தைகளாக இருக்கிற பொழுது நமக்கு கண் இருக்கிறது, பார்க்க முடியாது, பார்க்க முடியும் பார்த்து அறிய முடியாது. காது இருக்குது, பிறர் பேசுவதை கேட்க முடியும், புரியாது. வாய் இருக்குது, பேச முடியாது. கால் இருக்குது, நடக்க முடியாது. மார்பிலும் தோளிலும் எம்மை சுமந்து சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி நல்ல நல்ல கதைகளை சொல்லி நல்லவர்களாக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று நம்மை வளர்த்துவிட்ட பெற்றோர்கள் வயதான காலத்திலே அவர்களை புறந்தள்ளக்கூடாது, ஒதுக்கிவிடக்கூடாது. நமக்காக வாழ்ந்தவர்கள், அம்மா படிக்கல, அப்பா படிக்கல, அப்பாவுக்கு நாகரிகம் தெரியாது, அம்மாவுக்கு நாகரிகம் தெரியாது, நாங்கள் இப்போல்லாம் ஸ்டைலாக பேச பழகிட்டோம், நாங்கள் இங்கிலீஷில் பேசுகிறோம், அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, எனவே சபையில் வந்து அது ஒரு வெட்கம் என்று எண்ணுகின்றவர்களும் உண்டு. தவறு. நாம் இந்த உயர்ந்த நிலைக்கு வருவதற்காக தங்களை ஒரே நிலையிலே வைத்து தங்களுக்கு இல்லாவிட்டாலும் பிள்ளைகள் நல்லவராக வளர வேண்டும் என்று வளர்த்து விட்டவர்கள் தாய் தந்தையர்கள்.
அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். தாய் தந்தையுடைய ஆசிதான் உலகிலே வேறு எவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் தெய்வத்தின் ஆசியை விட பெற்றோருடைய ஆசிக்குத்தான் அதிக சக்தி. பெற்றோரை பணிந்து போற்றி அவர்களை பாதம் பணிந்து மனங்கோணாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்றும் உங்கள் வாழ்வு உயர்வாக இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றி நாமும் இறையருளையும் பெற்று பெற்றோருடைய அன்பையும் ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எந்த அளவினால் அளக்கின்றீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளந்து கொடுக்கப்படும் என்று இயேசு கூறுகின்றார். அதாவது நாங்கள் செய்கின்ற நன்மைகள் எங்களை மீண்டும் வந்து சந்திக்கும். அந்த நன்மைகள் சில வேளைகளிலே இன்னும் பெரிதான நன்மைகளாக எங்களை வந்து சேர்க்கும். இப்படி இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று சிந்திக்கலாம். இந்த எங்களுடைய தாராள சிந்தையோடு நாங்கள் யாருக்காவது உதவி செய்கின்ற பொழுது ஒரு நாள் அது எங்களை மீண்டும் வந்து சந்தித்து எங்களை மகிழ்விக்கும், வாழ வைக்கும். அதுவும் நாங்கள் யாருக்கு இந்த தாராள சிந்தையோடு எங்களை கொடுக்கின்றோம், சேவை செய்கின்றோம், உதவி செய்கின்றோம், நன்மை செய்கின்றோம், குறிப்பாக உண்மையாகவே தேவையோடு இருக்கின்றவர் ஒருவர், அவர் எனக்கு திருப்பி தருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கின்ற பொழுது அதுதான் எங்களுடைய இந்த சேவையினுடைய தாராள சிந்தையினுடைய சவாலாகும். சிலர் அன்பளிப்பு செய்வார்கள், மீண்டும் அந்த அன்பளிப்பை அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இவர் ஒரு விழா வைக்கின்ற பொழுது அல்லது இவர் கேட்கின்ற பொழுது அவர்கள் செய்வார்கள் என்பது சாதாரணமான மனித வாழ்க்கையிலே இது ஒரு எதிர்பார்ப்பு. நாங்கள் ஒருவருடைய பிறந்த நாளுக்கு அன்பளிப்பை செய்கின்றோம், மீண்டும் என்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் அந்த அன்பளிப்பின் அந்த வெகுமதி அல்லது அந்த குறிப்பிட்ட பணத்தை அல்லது அதனுடைய மதிப்பை அவர் மீண்டும் எங்களுக்கு தருவார். இப்படி கொடுக்கல் வாங்கல்கள் சாதாரணமான முறையிலே எதிர்பார்ப்போடு நடக்கின்றது. ஆனால் இங்கு இயேசு கூறுவது, நாங்கள் எதிர்பாராமல் கொடுக்கின்ற பொழுது, அதுவும் எதிர்பாராத ஆட்கள் அவர்கள் திருப்பி தர மாட்டார்கள் என்ற அந்த நிலைப்பாட்டிலும் நாங்கள் கொடுக்கின்றோம். நாங்கள் இறங்குகின்றோம். நாங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய மனநிலை என்னவென்றால், ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக, ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அல்லது இதை நான் கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு கடமைப்பாடு, இப்படிப்பட்ட நிலையிலே கொடுக்காமல் நாம மனமுவந்து எங்களால் இயன்ற அளவுக்கு எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளுக்கு ஏற்ப பணத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் என்றல்ல, அன்பான வார்த்தையை, ஆறுதல் நிறைந்த வார்த்தையை, என்னுடைய ஆற்றலுக்கு அமைவாக என்னுடைய உதவியை என்னால் செய்ய முடியும் என்று சொன்னார். ஒருவர் தன்னுடைய சாதாரணமான கடமையை செய்கின்றார் என்றாலும், ஒரு ஆசிரியர் படிப்பிக்கின்றார் என்று சொன்னாலும், அதுவும் குறிப்பாக குறைந்த ஆற்றல் உள்ளவர்களுக்கு படிப்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் சேவை புரிகின்றோம் என்று இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோடும் திறமையோடும் தாராள சிந்தையோடும் அந்த பணியை செய்கின்ற பொழுது அந்த பணியினுடைய எதிரொலியாக மீண்டும் நாங்கள் எந்த அளவையினால் அளக்கின்றோமோ அந்த அளவினாலே எங்களுக்கும் அளக்கப்படும். மட்டுமல்ல, இயேசு கூறுகின்றார், இன்னும் சிறப்பாக மேலாக எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று.
கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, இது ஒரு எதிர்பார்ப்போடு கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு தாராள சிந்தையோடு, மனமுவந்து மகிழ்ச்சியோடு, புன்னகையோடு, இதை நான் செய்வதற்கு எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு உந்துதலாக இருக்கின்றது. நாங்கள் நம்புகின்ற இந்த கடவுள் தாராள மனமுள்ள கடவுள். இந்த கடவுளுக்காக நாங்கள் கொடுப்போம். அதனால்தான் இயேசு கூறுகின்றார், நான் ஒருவர் உணவென்று இருக்கின்ற பொழுது அவருக்கு உணவு கொடுக்கின்றதும், தாகமாய் இருக்கின்றேன் அதனால் நான் குடிக்க கொடுக்கின்றேன் என்று சொல்லி பல பிறரன்பு பணிகளை எல்லாம் நாங்கள் செய்கின்ற பொழுதெல்லாம் கடவுளுக்கே செய்கின்றோம் என்ற தாராள மனதோடு செய்கின்ற பொழுது அவர் எங்களை வரவேற்று நன்று நன்று என்று சொல்லி எங்களை வரவேற்று, நீங்கள் எல்லோரும் இந்த விண்ணகத்துக்கு உரிமையுள்ளவர்களாக வாருங்கள் என்று சொல்லி இருகரம் விரித்து எங்களை வரவேற்பார். கடவுள் எங்களுக்கு மென்மேலும் தாராள சிந்தையோடு கொடுப்பார். எப்பொழுது நாங்கள் எதிர்பாராத மக்களுக்கு அவர்கள் தேவையோடு இருக்கின்றார்கள் என்பதனாலே எங்களிடம் உள்ளவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் மீண்டும் எங்களுக்கு அந்த சன்மானத்தை தருவார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை எதிர்நோக்கு ஆகும். இதற்காக நாங்கள் இந்த நாளிலே ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மக்காரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது
அதாவது ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும், வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.